ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல்ங்கிறது பார்த்தீங்கன்னா வேற 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 மாற்றத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வருஷம் என்ன இப்போ ஏன்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும், 4 பால் இருக்கிற வரைக்கும் போகும், அப்புறம் லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு, 200 ரன்னை சேஸ் பண்ணாங்க, இப்போ சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு, அப்புறம் இன்னொரு சூப்பர் ஓவர் போச்சு. இந்த மாதிரி அடுத்து என்ன டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வாட்டி இந்த வாட்டி என்ன வரும், என்ன வரப்போது, என்ன அடுத்து என்ன வச்சிருக்கீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இங்கே 11 பேர் சிறப்பான அவசியம் இல்லை. ஒரு 4 பேர் அன்னைக்கு நல்லா நச்சுன்னு ஆனாலே மேட்ச் முடிச்சு. பேட்டிங்கில் 2 பேர், பவுலிங்கில் 2 பேர் பண்ணனா கான்ட்ரிபியூட் பண்ணனா தள்ளிட்டு போயிடலாம். கூட மொத்தம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாலே போதும். ஹர்திக் பாண்டியா ரோஹித் கிளாஷ் அப்படிங்கிறது அது மீடியாக்களுக்கோ மக்களுக்கோ ரசிகர்களுக்கோ இருக்கிறது உள்ளே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் விட நீங்கள் 3 வேர்ல்டு கப்பை வின் பண்ண கேப்டன் இப்போ நீங்கள் சிஎஸ்கே கேப்டனாக போட்டாலும் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் மேனேஜ்மெண்ட்டுமே கொஞ்சம் ஓகேப்பா நம்ம ஃபேன்ஸுக்கு பிடிக்கப்பன்னு சொல்லி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் சிம்பிளாகவும் இருக்கிறாங்க. இவங்களும் சரி எம்ஐ சரி ரொம்ப இந்த கியூ போட்டு திருப்பி குழப்பி புழிஞ்சு அவ்வளோ சிம்பிளாக. இந்த சவுத்தர்ன் டெர்பி மேட்ச்ல ஆர்சிபியா இல்லை சிஎஸ்கேவா? 16 வருஷ கனவு நிறைவேறுமா? தெரியல, பார்ப்போம். நடக்கணும் பார்ப்போம். பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கா. எஸ் அஃப்கோர்ஸ் எம்ஐ தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா எம்ஐயோட டீம் கஷிஷ் ரபடா, ரஷீத் கான். பட் இப்படி பார்த்தவங்க கீழே போறதுக்கு கீழே பார்த்தவங்க மேலே ஜிடி கப்படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு கேப்டனா ரிஷப் பண்ட் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் வார்னருக்கு அந்த ஒரு ப்ரெஷர் குறையும். இப்போ பேட் கமின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, அவருக்கு வெட்டடிக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, 2 டீம்ல இருந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டீம் சூப்பரான ஒரு டீம் எடுக்கிறது தான் அவங்களுக்கு இருக்க ஒரு சேலஞ்ச். ஸோ டெஃபினட்டாக செமிஃபைனல்ஸ் தான் இவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக பிளே ஆஃப் வருவாங்கன்னு இருப்பாங்க. கப்பு அது ரொம்ப தூரம். பட் நான் ஒரு பிளே ஆஃப்க்கு இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எவ்வளோ வெயிட் பண்றீங்க? டெஸ்ட்டுக்காக ஜாலியாக டூர்லாம் போயிட்டு வந்தாச்சு. இந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு T20? எனக்கு டெஸ்ட் சீரீஸ் ஒரு சேலஞ்ச் பண்ணி கொடுத்தது. இப்போ அடுத்த 2-3 மாசம் ஐபிஎல்லே உன்னிடம் நான் என்னை ஒப்படைக்கிறேன். எனக்கு வெறும் கிரிக்கெட் இல்லாமல் எனக்கு விதவிதமான நிறைய சேலஞ்சஸ், நிறைய 100, நிறைய 5 விக்கெட் ஹோல். ஸோ எப்படி சொல்கிறது, இதுதான் ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐபிஎல் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அதான் 2 மாதம் ஒப்படைக்க போகிறேன். இந்த இவ்வளோ இருக்கலாம். விராட் கோலியோட ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸா கில்லா கேஎல் ராகுலா அப்கமிங் ஸ்டார்ஸ் யாருன்னு இருக்குது இல்லை. ஸோ அதுல இருந்து யாருன்னு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தோனியோட இது மேபி லாஸ்ட் சீசன் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ என்ன ஆக போகுது, ஸோ ஃபைனல் ஒரு எம்ஐ சிஎஸ்கே இன் சேப்பாக் இல்லை ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. இது வரைக்கும் ஆர்சிபி கப் அடிக்கல. ஒரு ஷேப்பாக் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி தான் இருக்கும்போது அதே ஃபைனல் நடக்க போதா, ஏன்னா ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது அதே மாதிரி இங்கே நடக்க போதா. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சர்ப்ரைஸாகவே இருக்குங்களா. ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல்ங்கிறது பார்த்தீங்கன்னா வேற 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 மாற்றத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வருஷம் என்ன இப்போ ஏன்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும், 4 பால் இருக்கிற வரைக்கும் போகும், அப்புறம் லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு, 200 ரன்னை சேஸ் பண்ணாங்க, இப்போ சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு, அப்புறம் இன்னொரு சூப்பர் ஓவர் போச்சு. இந்த மாதிரி அடுத்து என்ன டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வாட்டி இந்த வாட்டி என்ன வரும், என்ன வரப்போது, என்ன அடுத்து என்ன வச்சிருக்கீங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் எங்கேயும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. 2.5 மாசம் நீங்க தான் பார்த்துக்கோங்க. என்னன்னா தலை தோனி சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காருல, cannot wait for the new season and the new role அப்படின்னா என்ன மீனிங்? அவர் புதுசா இப்போ பழைய ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வந்திருக்காரு, அதான் நியூ ரோலா? நீங்க இப்ப ஜியோ சினிமால ஒரு ஆட் ஒன்று பாத்தீங்களே? ஆமா, அதுதாங்க நியூ ரோல். அதுக்கான ப்ரொமோஷன் தானே அது இல்லையா? அதாங்க அது. அவர் அவரோட சோஷியல் மீடியால போட்டாரு, ஃபேஸ்புக்ல போட்டாரு. அந்த நியூ ரோல்னா அதுதானே இல்லையா? இல்லையா? அப்ப வேற ரோல்னா கண்டிப்பா ரோல்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்குது. அது என்ன ரோல் அப்படின்னா, அவர் ஆல்ரெடி அந்த ரோலை பண்ணாரு. ஆனா ஓகே, ஜடேஜா பழைய ஜடேஜாவும் இந்த ஜடேஜாவும் இல்லாம இருந்தாங்க. என்ன ரோல்னா புது கேப்டன் உருவாக்குற ரோலா இருக்குமோ அப்படிங்கிறது. அப்படின்னா அவரு பிளே பண்ணுவார்ல, கிரவுண்ட்ல இருப்பார்ல.
புது கேப்டன் உருவாக்குற ரோல் தானங்க சொன்னேன். அவர் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து கிசு பேசுற மாதிரி இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டு போவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இம்பாக்ட் பிளேயரா, ஆனா ஃபீல்ட்ல இருக்கணும் இல்லையா? சோ ஃபீல்ட்ல இருந்தே ஆகணும். இம்பாக்ட் பிளேயரா தான் ஃபீல்ட்ல இருக்க தேவையில்லை. அப்ப தோனி ஃபீல்ட்ல இல்லாம கண்டிப்பா எதுவும் வாய்ப்பே கிடையாதுங்களா? ஓகே, ஃபீல்டுல இல்லாத, ஸோ ஐ திங்க் நீங்க பாருங்க போன வருஷம் தோனி பேட்டிங் ஆர்டர்ல தோனி நீங்க போன வருஷம் கிடையாது. தோனி வந்து இதுதான் நான் நினைக்கிறேன். என்னன்னா இங்க பாருங்க, பேட்டிங்லாம் நான் கிடையாது, என்ன இல்லாம நீங்க ஆடுங்க சரிங்களா? என்னை வந்து இருக்க, ஆனா என்னால 3 பால் 4 பால் ஆடுவேன். நான் இல்லாத ஒரு டீமை மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோ, ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அதாவது ஜடேஜாவை கேப்டனா ஆகிற முடிவுங்கிறது முன்னாடியே ஒரு சீசனுக்கு முன்னாடி எடுத்துட்டு தான் அவர் அப்பவே சொல்லிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜடேஜா இல்லை அப்படின்னா இந்த வருஷம் அடுத்த கேப்டன் யாருங்கிறது அடுத்து தெரிஞ்சிடும். பட் அதுக்கான பிளானை வந்து போன வருஷம் மேபி இருந்திருக்கலாம். இந்த வருஷம் அதுக்கான கொஞ்சம் கூட இருந்து நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மேபி ருத்ராஜா இருக்கலாமா? டெஃபினட்டா இருக்கலாங்க. அவர் தான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் அபிமானத்தை அவர் தானே பெற்றிருக்கிறார். ஸோ அதனால கண்டிப்பா அவர் தானே. நீங்க ஒரு ஜடேஜா ருத்ராஜ் நீங்க அதாவது ஜடேஜா கிட்ட போகுமான்னு தெரியல. போனாலும் சர்ப்ரைஸ் கிடையாது. இப்போ நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேன் இருக்கீங்கன்னா நீங்க டக்குன்னு சொல்லுங்க. இப்போ அடுத்து மெகா ஆக்ஷன் வருது, நீங்க சொல்லணும். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் வருது, சிஎஸ்கேக்கு நீங்க யாரை கேப்டனா போடுவீங்க? நான் ஆப்வியஸா ருத்ராஜ் தான். ஏன்னா ஆல்ரெடி ஜடேஜா இருந்துட்டு அவர் அந்த ப்ரெஷர் தாங்காம ரிட்டர்ன் போயிட்டாரு. ஸோ திருப்பி அவரை கொண்டு அந்த ப்ரெஷர்லயே போட்டு அவரோட கேமை ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, வேற இதை தாண்டி ருத்ராஜ் கேக் வந்து நீங்க இது ஜடேஜா கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க, ருத்ராஜ் கேக் வந்து நீங்க கேப்டனா போடுவீங்க? ருத்ராஜும் இட்ஸ் லைக் ஈக்குவலா தான், தோனிக்கு மாதிரியே ரொம்ப சைலண்டா காமா கூலா தான் இருக்காரு அவருமே. இப்ப கூட கப்பு கூட ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் அந்த இது இருக்கு. ஸோ தோனி கிட்ட அவர் ரொம்ப விளையாடி தான் இந்தியன் டீமுக்குள்ளேயே வந்தாரு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணுவார் இவரு. ஸோ ஒரு வாட்டி கேப்டன்ஷிப் கொடுத்து பார்த்தா மேபி நல்லா இருக்குமோ ஓகே அப்படின்னு தோணுது. இன்னொன்று மகாராஷ்டிராக்காக ஒரு கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. பண்ணி அவர் 100 அடிச்சிருக்காரு விஜய் ஹசாரே ட்ரோஃபில. மகாராஷ்டிராக்காக 3 ஃபார்மேட்டையும் கேப்டனா இருந்திருக்காரு. இவ்வளவு வருஷம் கிரிக்கெட் ஆடி இருக்காரு. இந்தியா ஏக்கு லீட் பண்ணியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி கோல்டு அடிச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் விட ஓகேங்களா, நீங்க வந்து 3 வேர்ல்டு கப்பை வின் பண்ண கேப்டன் இப்போ நீங்கள் சிஎஸ்கே கேப்டனா போட்டாலும் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு அவங்களை பிடிக்கணும் ஓகேங்களா? அப்போதான் மேனேஜ்மெண்ட்டுமே கொஞ்சம் ஓகேப்பா நம்ம ஃபேன்ஸுக்கு பிடிக்கப்பான்னு சொல்லி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேன்ஸ் சொல்கிறத லிசன் பண்ணுற ஒரு மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கேவை நான் பார்க்குறேன். ஸோ அப்படிங்கும்போது ருத்ராஜ் கேக்வாத் தான் ஃபியூச்சர் கேப்டனாக இருப்பார். இது ஆல்ரெடி அந்த ரோலில் தான் தோனி போன வருஷத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த ப்ராசஸ் அந்த ஸ்டிண்ட்ல தான் தோனி இருந்துகிட்டு இருக்கிறார். கான்வே இல்லாத சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திரா அவ்வளவுதான். ரச்சின் ரவீந்திரா வந்துருவாங்க. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா வந்துட்டாருன்னா கீழே வந்து உங்களுக்கு டேரல் மிச்சல் இல்லை மொயின் அலி யாராவது ஒருத்தவங்க ஆட வைக்கலாம். ஸோ 4 ஃபாரினர்ஸ் ரச்சின் ரவீந்திரா வந்துருவாரு. கீழே மொயின் அலி யார் டேரல் மிச்சல் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தீக்ஷனா கண்டிப்பா இருப்பாரு. பத்திரனா உங்களுக்கு பாரு, பத்திரனா இன்ஜுரின்னு கேள்விப்பட்டேன். இப்போ பத்திரனா இன்ஜுரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஓகே ஸ்பின்னர் நோக்கி தான் தோனி கண்டிப்பா போவாரு. ஸோ மேல டேரல் மிச்சல் வந்துட்டு மொயின் அலி ஆட வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இல்லப்பா எனக்கு மொயின் அலி சீசன் சொதப்பரா இருப்பா, மொயின் அலில எனக்கு சாய்னர் இருக்காரு. ஸோ தோனி கிட்ட எக்கச்சக்கமான ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரி ஓகேப்பா எனக்கு ஸ்பின் இல்லை அப்படின்னா நான் 3 ஃபாரினரோட தான் இல்லை 4 ஃபாரினரோட ஆடுறேன். ஆடிட்டு திரும்பி எனக்கு ஃபாஸ்ட் பாலர் அப்போ தேவைன்னா இந்தியாவிலே அவங்களுக்கு இருக்காங்க. ஷர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரி, தீபக் சஹர் இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல இல்லப்பா எனக்கு மிடில் ஆர்டர்ல வந்து எனக்கு மொயின் அலி டேரல் மிச்சல் வேணும்னா ரிஸ்வியை மேபி இல்லை இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க. ஸோ கிளியர் மெசேஜஸ் கிளியர் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப இப்படிதான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்க மாட்டாங்க. ஒரு 5 விஷயம் சொன்னா இல்லையா, இவ்வளோ 5 இல்லாம இது வரைக்குமே ரொம்ப சிம்பிளா இதுதான்ப்பா இப்படிதான்ப்பான்னு போயிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதனாலதான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறனால தான் சிம்பிளாகவும் இருக்கிறாங்க. இவங்களும் சரி எம்ஐ சரி ரொம்ப இந்த கியூப் போட்டு திருப்பி குழப்பி புழிஞ்சி அவ்வளோ சிம்பிளா. முஸ்தபிஸ் ரஹ்மான் இருக்காரு. முஸ்தபிஸ் ரஹ்மான் வந்து எடுத்தது வந்து இந்த ரீசனா கூட இருக்கலாம். நான் என்ன தீபக் சகர் வேற சம்டைம்ஸ் நிறைய இன்ஜுரி ஆகுது அவருக்குமே. என்ன விஷயம்னா அவர் கட்டர்ஸ் யாக்கர்ஸ் ஸ்லோயஸ் டெத் ஓவர் எல்லாம் போடுறாரு. பட் இதே மாதிரி ஒருத்தர் மாஸ்டர் வந்து எங்க பவுலிங் கோச்சா இருக்கிறாரு, பிராவோ இருக்காரு. எனக்கு என்ன விஷயம்னா முஸ்தபிஸ் ரஹ்மான் சிறப்பா நான் பவுலிங் போட்டு ரீசன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கல. பட் ஆனா இன்கேஸ் ஒர்க் பண்ணா
T20 வேர்ல்டு கப் பங்களாதேஷ் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. பட் பிராவோ அண்ட் ஃபிளமிங் அண்ட் தோனி, ஸோ இவங்க கூட சேர்ந்து இவர் ஒர்க் பண்ணி இவர் மோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து கை கொடுக்கலாம். ஏன்னா ஒரு 2016 ஒரு முஸ்தபிஸ் ரஹ்மான் அகைன் பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் டெத் ஓவரில் போகிறதான ஆள் தேவை. பத்தின நாங்கள் போட்டுட்டு இருந்தாரு. முஸ்தபிஸ் ரஹ்மான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த பையனை கொஞ்சம் பேசி போட்டு சரியா எக்ஸிக்யூட் மட்டும் ஆயிடுச்சுன்னா ஸோ ஐ திங்க் வந்து பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட சாயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவரோட ஸ்லோவர்ஸ்களுக்கும் கட்டர்ஸ்களுக்கும் மேக்ஸிமம் கைக்கு இருக்கும். சென்னை, லக்னோ, கல்கட்டா, ஃபெரோஷா கோட்லா, டெல்லி, அப்புறம் கல்கட்டாவும் சம்டைம்ஸ் நினைக்கிறேன். ஸோ நிறைய இடங்கள்ல அவரோட பவுலிங் ஒர்க் அவுட் ஆகும். பார்ப்போம். பட் டெத்தோரில் போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பின்னாடி ஸ்டெம்புக்கு பின்னாடி தோனி இருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபில் செட் பண்ணும்போது மேபி நடக்கலாம். இந்த சவுத்தர்ன் டெர்பி மேட்ச்ல ஆர்சிபியா இல்லை சிஎஸ்கேவா? அது டூ ஏர்லி ப்ரெடிக்ஷன். பட் சேபாக் எப்பவுமே சென்னைக்கு ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. பட் எம்ஐ கூட விளையாட வந்துட்டு அது 50-50 சாய்ஸில் மேபி போகும். பட் மேக்ஸிமம் ஆர்சிபி வந்து ஒன் டைம் தான் நம்மள வின் பண்ணியிருக்காங்க. மேபி அது 2008 அந்த காலம் கும்ப்ளே இருக்கும்போது எனக்கு டே மேட்ச் நினைக்கிறேன். ஆமா, டே மேட்ச் அப்புறம் ஒரு ஃபைனல் நான் பார்த்தேன். அந்த ஃபைனல் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க, ஞாபகம் இருக்குதுங்க. ஸோ இப்போதைக்கு அது ஏர்லி ப்ரெடிக்ஷன். பட் மேபி சிஎஸ்கே நினைக்கிறேன். இப்போ ஆர்சிபியில் கோலி வந்து இப்போ டெஸ்ட் எல்லாம் ப்ளே பண்ணல. T20 அவர் நல்லா தான் விளையாடுவார். இந்த T20 அவருக்கு எப்படி இருக்கும்? இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு வராரு. இதனால வந்து பிடிச்ச மனைவிக்கு ஒரு அப்படி குழந்தை, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பிடிச்ச விஷயம் இப்போ பிடிச்சி சந்தோஷமா இருக்காரு. இப்போ அடுத்தது அவருக்கு வந்து தன்னோட மனைவிக்கு அப்புறம் தன்னோட குழந்தைகளுக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடியே பிடிச்ச ஒரு விஷயம் கிரிக்கெட்டாக இருக்கலாம். அதை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வராரு. அண்ட் T20 வேர்ல்டு கப்ல ட்ராப் பண்ணிடுவாங்கிற செய்தி நிறைய பேர் சொல்றாங்க. அது எப்படி நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி அதை எடுத்து அவரை எப்படி ட்ராப் பண்ணிட்டு ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, எனக்கு அது பெருசா நம்பிக்கையும் கிடையாது. 2 சீனியர்ஸ்ல ஒரு சீனியர் கண்டிப்பா இருப்பாங்க, அது ரோஹித். இன்னொரு சீனியர் கண்டிப்பா இருப்பாங்கன்னா அது விராட் கோலி தான். ட்ராப் பண்ண மாட்டாங்க நம்புறேன். இன்னொன்னு இப்போ வேர்ல்டு கப்ல சச்சினோட ரெக்கார்டு ஒன்று அடிச்சு ஒட்டச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசு நம்மளோட ரெக்கார்டு, சச்சினோட ரெக்கார்டு உடைகிறதுனா ஒருத்தன் வரணும். அப்படிங்கும்பொழுது எல்லா ரெக்கார்டும் உடஞ்சிட்டே வரும்பொழுது அந்த ரெக்கார்டு மட்டும் உடையல, அவரு தான் உடைச்சாரு. பட் அகைன் அவர் ரெக்கார்டு ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காரு, 400 ஒரு 600. அந்த ரெக்கார்டு இந்த தடவை அவர் உடைக்கணும். ஸோ அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் இதுதான்டா கோலி அப்படின்னு அந்த கிட்ஸுக்கு தெரியும். இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ்க்கு வந்து அந்த ஹைலைட்ஸ் பார்த்துருந்தவங்களுக்கு லைவ் மேட்ச் காமிச்சா சூப்பராக இருக்கும். இப்போ போன வருஷம் ஒரு 100 ஒன்று அடிச்சாரு. ஸோ அந்த கோலி அகைன் இந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இப்படி ஒரு டீசர் வச்சுன்னா அது பெட்டராக இருக்கும், டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கும். 16 வருஷ கனவு நிறைவேறுமா தெரியலை, பார்ப்போம். நடக்கணும் பார்ப்போம். டிகேலாம் போன வாட்டி ஃபார்ம்லேயே இல்லை. அவரை இந்தியன் டீம்ல ஐபிஎல் விளையாடுறதுக்கு அப்புறமா தான் திருப்பியும் இந்தியன் டீம்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. திருப்பியும் T20 விளையாடினாரு ஐபிஎல்ல. இப்போ இந்த சீசன் அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கும்? ஏன்னா அவர் தான் வந்து மிடில் ஆர்டர்ல விளையாடக்கூடிய பிளேயர். மேக்ஸ்வெலுக்கு அடுத்தது அவர் தான் இருக்காரு. பினிஷிங் ரோல்ல அவர் தான் இருக்காரு. அவர் நம்பிதான் இப்போ ஆர்சிபி இருக்கு டெத்து இதுல. அப்போ அந்த மாதிரி டயத்துல அவர் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா டீமை பாதிக்காதா? அவரையும் பாதிக்கும், டீமையும் பாதிக்கும். பட் ஆனால் அங்கே கேமரன் ட்ரீன் இருக்காரு. ஸோ அதனால வந்து ப்ரெஷர் இப்போ கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். கீழே மஹிபுல் லாம்ரார் வேற வராருங்கிறதுனால ஸோ டெஃபினட்டாக அது ப்ரெஷர். அவங்களாம் இம்பாக்ட் பிளேயர்ஸுங்க. எங்களை கண்ணி வெடி தான். ஒரு பால் 6ஆ அவுட்டா அவங்களுக்கே தெரியும், மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியும். அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 6 பால் தான். தோனிக்கு 2 பால் கிடைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்களாம் இம்பாக்ட் பிளேயர்ஸுங்க. 4 பால் அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு மேக்ஸ்வெல், கேமரன் ட்ரீன், ஸோ மேலே வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டிங் டீல் இருக்கு. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. ப்ளஸ் டிகே ஐ திங்க் ரொம்ப நாள் கிரிக்கெட் ஆடலாம். இடையில விஜயசாய் ட்ரோஃபி ஆடினாரு, அதுலயும் நல்லா பண்ணிருக்காரு. பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கா. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேட்டிங் ஆர்டர் வெரி ஸ்ட்ராங். அடுத்தது நீங்க பவுலிங்க்கு வரும்பொழுது இப்போ SA20 வந்து பாத்தீங்கன்னா போன 2 சீசன் இப்போ SRH தான் வின் பண்ணிருக்காங்க, சன்ரைஸ் வின் பண்ணிருக்காங்க. பட் அந்த சீசன் அந்த 2 தடவையும் யாரு கப்படிப்பாங்க எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ணது நான் உட்பட அப்படின்னா எம்ஐ தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா எம்ஐயோட டீம் கசிசோ ரபடா, ரஷித் கான். பட் இப்படி பார்த்தவங்க கீழே போறதுக்கு கீழே பார்த்தவங்க மேல ஜிடி கப்படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வைஷாக் விஜயகுமார், கரண் சர்மா, ஆகாஷ்தீப், முகமது சிராஜ், இதை தவிர்த்து டாம் குரன், அல்சரி ஜோசப், லாக்கி ஃபெர்குசன், எஸ் தயால் இப்படின்னு சொல்லிட்டு பவுலர்ஸ் இருக்கிறாங்க.
இப்போ 260 ரன் 230 ரன் ஒரு வேளை அடிச்சுட்டாங்க. அதை இந்த பவுலிங்கில் டிஃபர் பண்ண முடியும், நடக்கும். ஒருவேளை 2 பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க, 3 பவுலர், சரி நான் சொல்றது தப்பா இருக்கலாம், பட் லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் மோர் நெகட்டிவிட்டியோட இவங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு இவங்களுக்கு மேபி ஏதாவது கை கொடுத்துச்சுன்னா நல்லா வரதுக்கு. சின்னசாமி ஸ்டேடியம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பேட்டிங் பிச்சா தான் இருக்கும். அங்க பவுலிங் யூனிட் பெருசா கை கொடுக்க முடியாது. இவங்க எவ்வளவு அடிச்சாலும் ஆப்போனன்ட் அடிச்சிடுறாங்க. அதை என்னதான் பண்றது? இவங்க டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆப்வியஸ்லி எல்லா நாளும் அங்கே 200 ரன்கள் சேஸ் செய்யப்படவும் இல்லை, எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா 200 ரன் அடிக்கப்படவும் இல்லை. ரொம்ப லோ ஸ்கோர். இப்போ ஒன்றும் இல்லை, இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் ஒன்று, T20 மேட்ச் ஒன்று நடந்துச்சு, ரொம்ப ஸ்லோவான ஒரு மேட்ச். திரும்பி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர்லாம் போச்சு. சரி, 2 விதமான ஃபேஸையும் அது காமிக்கும். ஸோ எல்லா நாளும் 200 ரன் அடிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு நாள் மேபி அன்னைக்கு ஆர்சிபி பவுலர்ஸோட டேங்கிற தாண்டி வைஷாக் விஜயகுமாருக்கு கர்நாடகா தான் ஹோம். ஓகேங்களா, அவரோட பவுலிங் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமார் சூப்பராக போகிறதுல உங்களுக்கு தோணும். ஏன்னா பேஸ் ஸோ வரும். ஆகாஷ் தீப்போட 140 kph பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டங்குன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இன்னொன்று சம்மதில் அது ஒன்றும் பண்ண முடியாதுங்களா, பிச் இன்னும் ட்ரையாக தான் இருக்கும். ஈவன் நீங்கள் இப்போ துஷார் தேஷ்பாண்டேயோட பவுலிங் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே டன், ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு டே ஆர்சிபி பவுலர்களோட டேவா யாராவது ஒரு நாள் ஆகாஷ் தீப்போட டேவும் சிராஜோட டேவும் சேர்ந்து வந்ததுன்னா, இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அல்சரி ஜோசப், லோக்கி ஃபெர்குசன் யாராவது ஒருத்தவங்க சேர்ந்து, இல்லை ஒருத்தவங்க தான் விளையாட முடியும், அவங்க விளையாண்டு கேமரன் நல்லா போட்டு சிராஜ் நல்லா போட்டு அன்னைக்கு அது ஓகே ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 3 ஹோம் மேட்சஸ், 7 ஹோம் மேட்ச்ல ஒரு 4 ஹோம் விளையாண்டு அவையில ஒரு 4 வின் பண்ணி 7-8ஓட பிளே ஆஃப்குள்ள பிளே ஆஃப்ல வேற இடத்துல அவையில தான் நடக்கும். அங்க ஜெயிச்சு ஃபைனல் நின்றுட்டாங்கன்னா எல்லாரோட கனவும் அதான் இருக்கு. மேபி என்ன வேணாலும் நடக்கலாங்க கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். அதுதாங்க. இப்போ எம்ஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் தான் மாத்திட்டாங்க. 3 வருஷமா கப் அடிக்கல. இந்த வருஷம் ஹர்திக் பாண்டியா தலைமையில அவங்க கப் அடிப்பாங்களா? அவங்கன்னா எம்ஐ கப் அடிப்பாங்களா கேங்களா? 3 வருஷமா தாங்க, 3 வருஷம் தாங்க ஆச்சு. 3 வருஷம், அதாவது ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வெயிட் பண்றாங்களே. ஏன்னா எம்ஐ ஃபேன்ஸ் ரொம்ப அதிக பேர் இருக்காங்களா? இல்ல, எம்ஐ ஃபேன்ஸ் பத்தி அவங்க ஒரு விஷயம் தெளிவா இருக்கிறாங்க. நான் பேசின வரைக்கும் தெளிவா இருக்காங்க. என்ன தெளிவா இருக்கிறாங்கன்னா, தெரியுது 3 வருஷத்துல அந்த ஒரு வருஷம் சிஎஸ்கே கூட டேபிள்ல கீழே இருந்தோம், நம்ம டீம் அவ்வளவு சிறப்பான டீம் இல்லை. அந்த வருஷம் தெரிஞ்சிச்சு, கோவிட் டைம்ல கப் அடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு. பட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க. ஸோ அப்போ தாண்டா நம்ம டீம் பாத்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான், எம்ஐ ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு நம்ம டீம் ஃபர்ஸ்ட் வருஷம்லாம் கப் அடிக்காது. ஓகேங்களா, நம்ம டீம்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வளர்த்து அந்த யங்ஸ்டர்ஸ் பெரிய ஆளா ஆகி கப் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வச்சு பண்ணா சொல்லிட்டு வருஷம் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது அந்த ப்ராசஸ்ங்கிறது, ஃபேன்ஸுங்களுக்கு தெரியுது. அவங்க ரெடி ஆயிடுறாங்க, ஒரு பெருசா புலம்பலாம் மாட்டுறாங்க. இன்னொன்று, ஹர்திக் பாண்டியா ரோஹித் கிளாஷ் அப்படிங்கிறது அது மீடியாக்களுக்கோ மக்களுக்கோ ரசிகர்களுக்கோ இருக்கிறதுல உள்ள இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா, தெரியல, இன்சைடர் ஸ்டோரிஸ் எனக்கு தெரியாது, அதை பத்தி கருத்து சொல்லவும் எனக்கு பெருசா விருப்பமும் இல்லை. பட் ரோஹித் ஆஸ் அ பேட்டரா, ரோஹித் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டரா நான் ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்குறேன். டெஸ்ட்ல ஆடும்பொழுதோ, ஒரு ஓடியில் அவர் ஆடும்பொழுதோ, T20 அப்புறம் 100 ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் அடிச்சார். அவரோட இன்டென்ட் ரொம்ப கிளியரா இருக்கு, ஃபோக்கஸ் சூப்பர்வா ஆடுறாரு. அப்படிங்கிறதுனால ரோஹித் ஒரு 400 ரன் ஆவரேஜா அடிச்சிருவாரு. ஆனா அப்படி அந்த ஆவரேஜ் 400 அடிக்கிற ரோஹித் இல்லாம அடிச்சா ஒரு கும்முன்னு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆன ஒரு ரோஹித்தை எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜஸ்பிரித் பும்ரா கிட்ட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு வருஷம் அது தனி வருஷமா போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ எதிர்பார்ங்க. அண்ட் ஃபைனலாக இஷான் கிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போதான் பிசிசிஐ கான்ட்ராக்ட் கிடையாது. ஸோ கொஞ்சம் தம்பி தனியா இருக்கிறாருன்னு சொல்லி அகைன் மீடியாக்கள் எழுதப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்சைடர் ஸ்டோரிஸ் என்ன கதைன்னு தெரியல. பட் இன்கேஸ் நான் எதிர்பார்க்கறது தான், ஏன்னா உங்களுக்கான சான்ஸ் இங்க கிடைக்குது. கன்சிக்யூட்டிவா நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க எம்ஐக்காக. இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சீசனா உங்களுக்கு இருக்கணும். இஷான் கிஷன் டெஃபினட்டா பெரிய இன்னிங்ஸா இருக்கணும். நீங்க இந்த கில், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட் இவங்க கூட நீங்க காம்பீட் பண்றீங்க. இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, நீங்க எங்க இருக்கீங்க? ஸோ ஃபைட் பண்ணுங்க, நீங்க மேல வாங்க அப்படிங்கிறதும் ஃபைனலா ஒன்று முடிச்சுக்கிறேன். இந்த ஆரஞ்ச் கேப் ஃபைட் பண்ணுவாங்கல்ல, இந்த KL ராகுல், சுப்மன் கில், ருத்ராஜ் கிக்வத் ஃபைட் பண்ணுவாரு. இதுல இந்த விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் 2019 20 அந்த நம்பர் ஓடியில நம்பர் 1 பேசுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு, ஃபைட் இருக்கும். அந்த மாதிரி இவங்க இந்த சீனியர்ஸ் 2 பேரும் ஆரஞ்சு கேப் ஃபைட் பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் நான் சொல்றேன், இதுதான் IPL அப்படிங்கிற மாதிரி. இந்த IPL நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் இது ஒரு சம்பவமா இருக்கணும். இப்போ டிசில ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டாரு
இந்த அந்த டீமுக்கு கேப்டன் அவர் தான் பண்ணுவார் அப்படின்னு பிசிசிஐல கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கீப்பிங்கும் அவர் பண்ணுவார், அவர் ஃபிட்டாக தான் இருக்காரு அப்படின்ட்டாங்க. அந்த டீம் இப்போ எந்த அளவுக்கு க்ரூம் ஆகும்? அவங்களுக்கு மிடில் ஆர்டரில் அவங்களுக்கு வந்து ஸ்பின் அட்டாக் ஆடுறதுக்கு ரோமன் பவர்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ரோமன் பவர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஸ்பின் நல்லா ஆடுறாரு, பட் டிசிக்கு அவர் ஆடலை. அந்த குறையை போக்குறதுக்கு அதாவது ரிஷப் பண்ட் வந்திருக்கின்றார். ஐயோ அது பெருசு இல்லை. ரிஷப் பண்ட்டை உள்ள என்ன சொல்றது, ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் T20 ஆடுறதோட எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அவர் கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு பர்டிகுலர் ஆசை. ஃபர்ஸ்ட் அவர் நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கும்பொழுது இப்போ ஒரு ஒடியாடுறாரு சொல்றாங்க. டிஸ்லோகேட் ஆன ஒரு ஒரு பிக்சர் மீன்ஸ் அது செய்முறை விளக்கத்தோட ஒரு டாக்டர் காமிச்சாரு. அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபைட் பண்ணி வந்துட்டாரு. என்னென்ன பிரச்சனை தெரியும்னா, ஸ்பின்னை மிடில் ஆர்டரில் ஆடுறதுக்கும் லெஃப்ட் ஹேண்டராகவும் ஒரு கேப்டனா ரிஷப் பண்ட் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் வார்னருக்கு அந்த ஒரு ப்ரெஷர் குறையும். ஏன்னா வார்னர் வந்து போன கடைசி 20 ஓவர் வரைக்கும் ஆட வேண்டிய பிரச்சனை இருந்துச்சு. வேற யாருமே ஆடல, அவர் மட்டுமே ஸ்டாண்ட் பண்ணி அவர் மட்டுமே விளையாடிட்டு இருந்தாரு. அதிக நேரம் அவர் தான் தெரிஞ்சாரு. அவர் மட்டும்தான் இருந்தாரு எல்லா மேட்ச்லயும். டிசியை பொறுத்த வரைக்கும் அவரா வார்னர் தான் டிசிங்கிற மாதிரியே இருந்தது. மேல வார்னர் கீழே அக்சர் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ வார்னரையும் அக்சரையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு பண்ட் வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். பிளஸ் கிரௌடையும் ரிலாக்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஹாரி ப்ரூக் வந்து ஆப்ட் அவுட் ஆயிட்டாரு இதே டிசில இருந்து. இது ஏதாவது இம்பாக்ட் கொடுக்குமா? ஸ்டப்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டப்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் ஆடிட்டு இருக்கிறாரு. சான்சஸ் அங்கே கொடுத்துருந்தாங்க. இப்போ SA20 இங்க வந்து ஐ திங்க் டிசிக்கு அவர் தான் வந்து ஐ திங்க் அந்த மிடில் ஆர்டர்ல இருப்பாரு. இப்போ குஷகரா இருந்திருந்தாருன்னா மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இந்தியன் ஒரு ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இங்க வேற வழியில ஸ்டப்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இங்கிடி நார்கியா, அதாவது நீங்க ஃபாரினர்ல வார்னர் மிச்சில் மார்ஷ் நீங்க ஆடிடுவீங்க, நார்கியா. அப்போ ஸ்டப்ஸ் போவீங்களா? ஸ்டப்ஸ் தான் போய் ஆகணும். ஏன்னா குஷகரா வந்து இன்ஜூரியில் இருக்காருங்கிறதுனால ஸோ ஸ்டப்ஸ் போவாங்க. அப்போ இங்கிடி நார்கியா அவங்க தான் ஆடுவாங்க. ஸோ இந்த 4 பேர் தான் ஃபாரினர்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ப்ரூக் போனதுல உங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் இல்லை. உங்களுக்கு மேபி ப்ரூக்ஸ் நின்று ஆடிடுவாரு. பட் இவரு ஸ்டப்ஸ் நின்று அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஸ்பின்னு ஆடக்கூடியவருங்கிறதுனால ஸோ வேற கேரக்டர்ஸ். பட் அவருக்கு இவர் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். இப்போ ஆர்ஆர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சஞ்சு சாம்சன் கேப்டன்சி பண்றாரு. அவரும் வந்து இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு T20 வேர்ல்டு கப்புக்காக கீப்பிங்க்கு. இவர் ரிஷப் பண்ணிட்டும் இப்போ கம்பேக் கொடுத்துட்டாரு. இதுவே ஒரு பெரிய காம்படிஷனா இருக்காது? சொல்லுங்க நீயா நானா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி இருக்காது? நீங்க ஜிதேஷ் சர்மா சொல்றீங்க, இவங்களுக்குலாம் அப்புறம் தானே அவர் வருவாரு. ஆனா அவர் தான் ரொம்ப வருஷமா ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ஆப்சென்ட் ஆனதுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் இருந்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மாவும் இருக்கிறாரு. ஓகேங்களா, ஜிதேஷ் சர்மாவும் இருக்கிறாரு, மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிதேஷ் சர்மாவும் இருக்கிறாரு அண்ட் காம்படிஷன் இருக்குது. ஓவர் கம் பண்ணி உள்ள வருவாரா சஞ்சு சாம்சன்? ஏன்னா இடையில T20 ஸ்குவாட்ல அவர் இல்லை, ODI ஸ்குவாட்ல தான் மேக்ஸிமம் சஞ்சு சாம்சன் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு மாசம் ஓகேங்களா, அதாவது 2 மாசம் நடக்குது. பட் முதல் 1 மாசத்துல நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ் கணக்கு பண்ணி எடுப்பாங்களா அடுத்த வர T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்குங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் கண்டிப்பா சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்குறேன். ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி ஃபார்ம்ல இருக்காரு, பட்லர் இருக்காரு, ஹெட்மயர் இருக்காரு. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் டீம் எப்படி? அவங்களுக்கு ஆல்ரெடி காம்பினேஷன் இருக்குது. அவங்க இந்த மிடில் ஆர்டர்ல பிரச்சனைங்கிறதுனால தான் இப்போ ரோமன் பவலா ஹெட்மயரான்னு போய்க்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 ஆப்ஷனுக்காக தான் அவங்களுக்கு எடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பவுலிங்காக இப்போ ஆண்ட்ரே பர்கர் வர எடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்ஸ்ல இருந்து எடுத்துருக்காங்க. மேபி ட்ரெண்ட் போல்ட் ரெஸ்ட் பண்ணணும், T20 வேர்ல்டு கப்புக்குலாம் ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பர்கர் கூட மேபி இவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நவ்தீப் ஷைன் இன்ஜுரிங்கிற ஒரு நியூஸும் ஒன்று வந்துருக்குது. அது அவங்களுக்கு வந்து பெருசாக ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அவங்களுக்கு இந்தியன் ஃபார்முலரும் ஆல்மோஸ்ட் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இஷ்யூஸ் கிடையாது. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஆர்டர் தான். அந்த மிடில் ஆர்டர் இருக்குல்ல, பிரியன் பராக்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. போன வருஷமே அவர் ட்ராப் பண்ணுவாங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண. ஆனால் அவர் அசாம்காக ப்ளஸ் துலீப் ட்ராஃபில நல்லா ப்ளே பண்ணாரு. ஃபைனலில் ஐ திங்க் அவர் நல்லா விளையாண்டது தாண்டி பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கினாரு. ஸோ அகைன் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஜிடி மெயினாக எடுத்துக்கணும். 2 வருஷம் ப்ளே பண்ணிட்டாங்க, 1 வருஷம் கப்பும் அடிச்சாச்சு. இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா அங்கேருந்து எம்ஐக்கு ட்ராவல் ஆகிட்டாரு. அங்கே இருந்த நம்ம சுமன் கில் வந்து கேப்டன் ஆக்கிட்டாங்க அவரை. இப்போ ஷமி இன்ஜுரி அப்படிங்கிறதுனால ஷமியும் விளையாடல. இப்போ அந்த டீம் கொஞ்சம் வீக்காக இருக்கா?
எல்லா டீமும் ஸ்ட்ராங். பட் இந்த டீமில் வந்து ஷமி இல்லை, அது உமேஷ் யாதவ் வந்து எடுத்துப்பார். ஓகேங்களா, அந்த ரோலை எடுத்துக்க வேண்டியது இடத்துல அவர் இருக்கிறாரு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சில தமிழ்நாடு பிளேயர்ஸ், சாய் சுதர்ஷனுக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஷாருக் கானுக்கு அந்த ஓவர் ஆர்டரில் ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். சாய் கிஷோருக்கு. ஸோ இந்த 3 பேரில் 2 பேர் கண்டிப்பாக ஒருத்தவங்க ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். இப்போது இல்லை சாய் கிஷோர் ஆடுவார், ஷாருக் கான் ஆடுவார், சாய் சுதர்ஷன் பெஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை இம்பாக்ட் பிளேயராக உள்ள கொண்டுருவாங்க. ஏன்னா கேன் வில்லியம்சன் இருக்காரு. ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயர் மூலமாக டெஃபினட்டாக தமிழர்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதும் நினைக்கிறேன். இன்னொன்று, ஹர்திக் பாண்டியா இருக்கும்பொழுது ஹர்திக் பாண்டியா நியூ பாலை ஹேண்டில் பண்ணார். ஸோ அது ஒரு அசிஸ்ட் அவங்களுக்கு ஒன்று இருந்துச்சு. பட் கூட ஆஷிஷ் நகராவும் கேரி கிருஷ்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ கில்லுக்கு அவங்க அனுப்ப வேண்டியதாக ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டிங் வந்து இந்த கேப்டன்ஸ் எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட்டக்கூடாது. அதை பார்த்துக்கிறது தான் கேரி கிருஷ்ணனும், ஆஷிஷ் நகராவும் இருக்காங்க. கூட டேவிட் மில்லர் அண்ட் கேன் வில்லியம்சன் இருக்காங்க. அப்படிங்கிறதுனாலையும் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். ஓகே, மோஹித் சர்மா இப்போ ஹரியானாக்காக ஆடி இருக்கிறார், அவ்வளோ சிறப்பாக ஆனாலும் பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அகமதாபாத்தில் அவரால் நல்லா போட முடியும். ரஷித் கான் கீழே இருக்கிறார். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில்னா கேன் வில்லியம்சன், மில்லர், ரஷித் கான் சொல்லிட்டு ஸோ எந்த இடத்துல எனக்கு வீக்காக கண்ணுக்கு தெரில. ஓகேங்களா, அப்போ T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இங்கே 11 பேர் சிறப்பான அவசியம் இல்லை. ஒரு 4 பேர் அன்னைக்கு நல்லா நச்சுன்னு ஆனாலே மேட்ச் முடிச்சு. பேட்டிங்கில் 2 பேர், பவுலிங்கில் 2 பேர் பண்ணனா கான்ட்ரிபியூட் பண்ணனா தள்ளிட்டு போயிடலாம். கூட மற்றவங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நான் சொன்ன பாருங்க, கில், ரஷித் கான், மில்லர், இதை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நூர் அகமதுலாம் வச்சிருக்காங்க, உமர் சாயெல்லாம் வச்சிருக்காங்க. அத்தனை ஃபாரினர்ஸையும் ஆட வைக்க முடியாது. பட் எடுத்த டீம் நச்சுன்னு இருக்கு. இப்போ ஹர்திக் பாண்டியாவோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் அவங்க மிஸ் பண்ணாங்க. அவ்வளோதாங்க. SRH இப்போ SA T20 போயிட்டு கப் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த கப்பும் அவங்க அடிச்சிருவாங்களா? அங்கே அடித்தாங்க தெரியல, பட் கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் போடுவாங்க. அங்கே மார்க்ரம் அடித்தார், இங்கே பேட் கமின்ஸ் WDC ஃபைனல் வின் பண்ணி அண்ட் இங்கே ஓடி வேர்ல்டு கப் இங்கே இந்தியாவில் டிராவிஸ் ஹெட் இருக்காங்க, ஹென்ரி கிளாசன் இருக்காரு, பேட் கமின்ஸும் வந்திருக்காரு. இந்த மாதிரி ஓவராலாக எல்லாமே கொஞ்சம் இப்போ வேர்ல்ட் கப்பில் வின் பண்ண டீமோட ஒரு இதுவும் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும் அவங்கள்ட்ட. அதனால தான் கேட்குறாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லாம் பிக் மேட்ச் பிளேயர்ஸ், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி வந்தவங்க தான் இருக்காங்க. ஒரு ஹென்ரிக் கிளாசனோ, ஒரு பென் பிலிப்ஸோ, ஸோ கன் ஃபீல்டர்ஸ், கன் விக்கெட் கீப்பர்ஸ், அகைன்ஸ்ட் ஸ்பின் சூப்பராக ஆடக்கூடியவங்க. ஸோ பார்ட் டைமர்ஸும் அவங்ககிட்ட இருக்காங்க. ஸோ நட்ராஜன், புவனேஸ்வர் குமார், வாஷிங்டன் சுந்தர், ஷபாஸ் அகமத் ட்ரேட் பண்ணி எடுத்தாங்க. வனிந்து சங்கா, அதுக்கப்புறம் வந்து ஃபசல்கக் ஃபரூக்கி அங்கே தான் இருக்கிறார். நியூ பால் ஆப்கானிஸ்தானுக்கு ஓரளவு ஒரு ஹேண்டி ஒரு நியூ பால் பவுலரும் டெத் ஓவர்லையும் நல்லா யார்க்கர்ஸ் போடக்கூடியவரும் அவங்களுக்கு இருக்கிறாங்க. மயங்க் அகர்வால். ஸோ 2 டீம் பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ பேட் கமின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, அவருக்கு வெட்டடிக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா 2 டீம்ல இருந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டீம், சூப்பரான ஒரு டீம் எடுக்கிறதா அவங்களுக்கு இருக்க ஒரு சேலஞ்ச். ஸோ டெஃபினட்டாக செமிஃபைனல்ஸ் தான் இவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக பிளே ஆஃப்க்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். கப்பு அது ரொம்ப தூரம், பட் நான் வந்து ஒரு பிளே ஆஃப்க்கு இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபைனல்ஸுக்கு எந்த டீம்ஸ்லாம் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு 4 டீம் சொல்லுங்களேன். எந்த டீம்லாம் ஃபைனல்ஸ்க்கு வர சான்சஸ் மோஸ்ட் வரதுக்கு சான்சஸ் பிளே ஆஃப் வரதுக்கு? CSK, MI அண்ட் SRH. KKR வந்து எனக்கு ஒரு மாதிரி போன வருஷம் ரொம்ப பிடிச்ச டீமாக எனக்கு இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ், தோனி ஒரு பக்கம் சூப்பராக கேப்டன்சி பண்ணார், ரோஹித் ஒரு பக்கம் சூப்பராக கேப்டன்சி பண்ணி டீமை கொண்டு வந்தாருங்கிறத தாண்டி எனக்கு வந்து போன வருஷம் ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லை, டக்குன்னு கேப்டன்சியிலிருந்து நிதிஷ் ராணா தான், அவர் கேப்டனாக நிதிஷ் ராணாவை கொண்டு வராங்க. அந்த வருஷம் சூப்பராக பண்ணார், பேட்டிங்கும் நல்லா பண்ணார், கேப்டன்சி சூப்பராக பண்ணார். வெங்கடேஷ் ஒரு மேட்ச்சில் 100 அடித்தார். அடுத்தது வந்து டின்கு சிங் அன்பிலீவபலாக கன்சிஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு ஃபினிஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்பொழுது, சுயேஷ் சர்மாவோட ஸ்பின், அவரோட லெக் ஸ்பின்னர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வைபவ் ஆராரோ, அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா, அவங்க 2 பேரோட பவுலிங் ஐ திங்க் ஒருத்த ஒரு மாதிரி நல்லா பாலை ஸ்விங் பண்ணார், நல்லா பேஸில் அவர் அடித்தார். ஒன்று ரசில் நரைனை தாண்டி எனக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்க ஓவர் ஷேடோ பண்ணி வரதெல்லாமே அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஐ திங்க் KKR மாதிரி ஆண்டர்டாக்கா வந்து ஏன்னா கம்பீர் அங்கே போயிருக்கிறாருங்கிறதுனால, ஸோ இப்போ இந்த அட்டாக், இந்த யங்ஸ்டர்ஸை வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர்ஸ்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு டாக்டிக்ஸ் கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஓரளவு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த 4 டீம் மேபி RR 5 டீம் இருக்க சான்ஸ் இருக்குன்னு. எந்த டீம் நீங்க கப் அடிச்சா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்? எனக்கு அப்படிலாம் யாரும் ஹாப்பியெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து நல்ல கிரிக்கெட், அதாவது 2.5 மாதம் எனக்கு நல்ல கிரிக்கெட் கொடுத்தீங்கன்னா போதும். நல்ல யங்ஸ்டர்ஸ், நல்லா புது நேம் என் காதில் இப்போ சமீர் ரிஸ்வி,
மாதிரி ரின்கு சிங்கா எனக்கு தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பண்டோட இந்த சூப்பர் மெஸ்ஸி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. மறுபடியுமே எனக்கு தோனி, மறுபடியும் ரோஹித், மறுபடியும் கோலி இப்படிலாம் இல்லாம எனக்கு புதுசா யாராவது பண்றது, அதுக்கப்புறம் அந்த புதுசா யாராவது பண்ணணும். அப்புறம் அந்த கில் கேஎல் ஒரு ஃபியூச்சர்ல யாராவது ஒருத்தர் பண்ணணும். அண்ட் ஓவர்சீஸ்ல இருந்து இப்போ டேவிட் வார்னர் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ஒரு மாதிரி சைலண்டாவே ஆல்மோஸ்ட் இருந்துட்டு இருக்கிறேன். ஸோ வேர்ல்டு கப்ல நல்லா பண்ணாரு. இந்த மாதிரி யாராவது ஒரு புதுசா என் வாயிலேருந்து எனக்கு புதுசா ஒரு நேம் வரணும், எனக்கு இது சந்தோஷப்படுத்துறாங்க. எனக்கு கப்பு, இந்த கப்பு 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 அதெல்லாமே வந்து ஒரு பக்கம், பட் அதெல்லாமே செகண்டரி தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ், அந்த பக்கம் அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த அதான் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, ஒரு 4 டீம் சொல்லுங்க ஃபைனல் யார் அடிப்பாங்க. நீங்க சிஎஸ்கே தான் சொல்லுவீங்க. சரி ஓகே, 4 டீம். சிஎஸ்கே இல்லாத ஒரு 4 டீம் செமிஃபைனல் சொல்லுங்க. நான் ரொம்ப லைக் பண்றது சிஎஸ்கே இல்ல 4 டீம் வேற டிஃபரெண்டா சொல்லுங்க. 10 டீம் இருக்காங்க. சிஎஸ்கே இல்லாம சொல்லணும்னா ஆர்சிபி வரணும். என்னோட ஆசை எது, அவங்க கப் அடிக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிளே ஆஃப்க்கு அது வந்து ஃபைனலாக அவங்க விளையாடணுங்கிறது என்னோட சூப்பர் நைஸ். ஆர்சிபி, அப்புறம் ஆர்ஆர் வரணும். ஓகே, ஆர்ஆர் அடுத்தது ஜிடி எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ புதுசா ஒரு கேப்டன் பண்றாரு, நம்ம இந்தியன் டீமோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியா இருக்கும்ட்டு ஜிடி. தென் சொல்ல போனா கேகேஆர் சொல்லலாம். ஓகே, இந்த 4 டீம் இது, அதாவது எம்ஐ நம்ம எல்லாருமே சொல்றது சிஎஸ்கே எம்ஐ, இது இல்லாம ஒரு 4 டீம் ஃபைனல் கப் அடிப்பாங்க. ஃபைனல் கப்பு யார் அடிச்சாலும் சந்தோஷம் தான். எனக்கு சிஎஸ்கே அடிக்கணும். சிஎஸ்கே இல்லாம வேற யார்? சிஎஸ்கே இல்லாமனா அடுத்தது என்ன ஆப்ஷனா, எனக்கு ஆர்சிபி அடிக்கணும். ஒன்னு சிஎஸ்கே, எய்தர் ஆர்சிபி. எனக்கு இவங்க இல்லைன்னா அவங்க. பார்ப்போம் இந்த ஐபிஎல் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு தெரியல. யாரு கப்படிப்பா, எந்த பிளேயர்ஸ்லாம் ஃப்ரண்ட்டுக்கு வருவாங்க, எந்த பிளேயர்லாம் இந்தியன் டீமுக்குள்ள வரத்துக்கான வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா ஷைன் ஆகுறாங்க, இதை விட இப்போ விளையாடுறத விட இன்னும் எந்த பிளேயர்ஸ்லாம் இன்னும் அவரை குரூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி இந்த ஐபிஎல்ல தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். 22 ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் இருக்குது, பார்ப்போம். அதுலேருந்து தொடர்ந்து வாட்சிங்லேயே இருப்போம்.